கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். போதும், ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களில் கிரியை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை அடியனுடைய நாவில் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அழைப்பில் ஜாக்கிரதையாகவும் உறுதியாகவும் இருப்பது என்கிற தலைப்பில் கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட ஒரு செய்தியை பேச ஆரம்பித்திருந்தேன். தேவன் நம் எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். We are all called by God. நாம் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டுனா, he is inviting the people. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அநேகர் அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறினார்கள். அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் அவரை விட்டு அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள் என்கிற உதாரணங்களை எல்லாம் நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். கவனிங்க, கடந்த நாளில் நான் சொல்லியிருந்தேன், நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் தேவனுடைய சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில் அங்கத்தினராக இருப்பதற்கான காரணம் என்னென்னா, தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியால், அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறபடியால், அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழைத்திருக்கிறார். God has called each and every one of us. தேவன் நம் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய அழைப்பில் 2 விதமான அழைப்பு இருக்கிறது என்று கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் முதல் அழைப்பு என்று பார்க்கும் பொழுது அது ஜெனரல் கால், பொதுவான அழைப்பு. தேவன் இந்த உலகத்து மக்கள் அனைவரையும் மனம் திரும்பி பொதுவான சில காரியங்களை அவர்கள் ஈடுபடும்படிக்கு, பொதுவான சில காரியங்களை அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அழைக்கிறார். இது பொதுவான ஒரு அழைப்பு. ஆனால் ஸ்பெசிஃபிக் கால், 2வது ஒரு கால் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் கால். அப்படின்னா குறிப்பிட்ட தனிநபர் அழைப்பு. தேவன் சில மனிதர்களை தம்முடைய ஊழியத்துக்கென்று என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அழைக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அவர் அழைத்து தம்முடைய ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தோம். ஆக இந்த செய்தியில் நாம் தொடர்ந்து தியானிப்பது தேவனுடைய தனிப்பட்ட அழைப்பு, ஸ்பெசிஃபிக் கால் கிடையாது, சிறப்பான அழைப்பு கிடையாது. தேவனுடைய பொதுவான அழைப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் 2 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். தேவன் ஒரு மனிதனை அழைப்பதன் நோக்கம் என்ன, தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறதான நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்ததான முதல் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட்ஸ் காலிங்? தேவன் நம்மை அழைத்ததான மிக முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்பீர்களானால், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இணைக்கப்படும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது இன்னொரு குறிப்பை நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். தேவன் நம்மை ஏன் அழைத்தார் என்றால், தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, செப்பரேட் பண்ணி, அப்படின்னா பிரித்தெடுத்து, தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பிரித்தெடுத்து
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த பூமியில நாம் வாழும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. God has called us to live a holy life. தேவன் நாம் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமாம். எங்க இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார்னா, இந்த உலகத்தில இருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ தொடர்ந்து இந்த நாளில் கூட ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட தொடர்ந்து பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7வது. ஆகிலும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும் இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ ஆவியானவருடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத அந்த இடத்துல வாசிக்க முடியும். அதில் அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் 15வது வசனத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு திருமணத்தில், அந்த திருமணத்தில் ஏற்படுகிற கசப்புகள் நிமித்தமாக ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கணவனோ மனைவியோ, எங்களுக்கு இந்த குடும்பம் வேணாம், எங்களுக்கு இந்த கணவன் வேணாம், எங்களுக்கு இந்த மனைவி வேணாம், ஏன்னா இவங்க சபைக்கு போகிறது, இவங்க பாடுறது, இவங்க ஜெபிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரிந்து போவார்களானால், அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் பிரிந்து போகட்டும், ஒரு குறைவும் இல்லை. ஆனால் 99% அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை அவர்கள் பிரிந்து போவார்களானால் அவர்கள் பிரிந்து போகட்டும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சண்டை போடாதீங்க, அந்த இடத்துல நீங்கள் வம்பு பண்ணாதீங்க, தேவையற்ற காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கூட இணைக்கிறார். என்ன வார்த்தைன்னா, நாம் சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, பவுல் இதை அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சவால்களாக இருந்த ஒரு காரியம், பவுல் இந்த கொரிந்து சபையில் சவாலாக இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொண்டது நிமித்தம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் போராட்டங்களும் கொரிந்து சபையிலையும் குடும்பத்திலையும், அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற குடும்பங்களையும் ஏற்பட்டது. அவர்களுக்காக பிரத்யட்சமாய் அவர் கொடுக்கிற இந்த 7வது அதிகாரத்தின் ஆலோசனையில் ஒரு ஆலோசனை தான் இந்த 15வது வசனத்தில் வரக்கூடிய ஆலோசனை. சரி, நம்முடைய டாபிக் இன்னைக்கு அது கிடையாது, நம்ம அதுக்குள்ளே போகல. திருமணம், விவாகரத்து, மறுமணம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை, அது வேற ஒரு டாபிக். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் அவைகளெல்லாம் பைபிள் ஸ்டடி மூலமாக பேச கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கும் அந்த சபை மக்கள் விசுவாசிகளுக்கும் குடும்பங்களுக்கும் அவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், அல்லது ஊழியர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பவுல் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், சமாதானமாய் இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில நம்மை ஏன் அழைத்திருக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, இந்த பூமியில நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய், சண்டையிடுகிறவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய், ஒருவரோடு ஒரு கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய், பேசாமல் மூஞ்சை திருப்பி வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறவர்களாய் வாழுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறதான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமாதானமாய் இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அழைப்பு ஒரு அழைப்பு, உன்னதமான ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுமா? நாம் சமாதானமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். சண்டையிடுவதற்கோ அல்லது நம்ம போயிட்டு தேவையில்லாத காரியங்களில் மூக்கு நுழைச்சி
தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு மண்டையை உடைச்சிட்டு வர்றதுக்கோ தேவன் நம்ம என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழைக்கவில்லை. சமாதானம் பண்ணும்படிக்கு, சமாதானமாக இந்த பூமியில் வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்தார். இன்னைக்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். உலகத்தில் எங்கே யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்துக்காக முதல்ல ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் தான். ஆமென். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது இல்லையா? மிகப்பெரிய ஒரு பகையாக இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்கிறது யார்? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் நடக்குது, பகை உண்டாகிறது. அவர்களுக்காக ஜெபிக்கிறது யார்? ஆண்டவரே அந்த ரெண்டு தேசங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க ஜெபிக்கிறது யாருங்க? கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இந்தியா ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தன்னுடைய போர் விமானங்களை சோதனை செய்கிறது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா தங்களுடைய ஏவுகணைகளையும் தங்களுடைய ஆயுதங்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் தப்பி தவறி ஒரே ஒரு ஏவுகணை பாகிஸ்தான்லேருந்து இந்தியா பக்கம் வந்தாலோ அல்லது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பக்கம் போயிட்டு ஒரே ஒரு ஏவுகணை தெரியாமல் விழுந்தாலோ ஒரு யுத்தம் வெடிச்சிடும். ஒரு யுத்தம். இப்போ யார் முதல்ல அடிப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து முதல்ல ஒரு குண்டு விழுந்ததுன்னா உடனே இந்தியா சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்போ கவனிங்க. ஆனால் இந்த காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லி சபைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஏன் ஜெபிக்கிறோம்? தேசம் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏங்க நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன்னா அதாவது கவனிங்க, இன்னைக்கு கூட நம்ம ஜெபிச்சோம், வீட்லேயும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்தியா பாகிஸ்தானுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். ஏன் ஜெபம் பண்ணுறோம்? ஏன்னா தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிற அழைப்பு உன்னை ஜெபம் பண்ண வைக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு அழைப்புனா, நீ சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் உன்னை அழைத்த அழைப்பு அது. அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ நடக்கிற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சமாதானம் வேணும்னு ஏங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அழைப்பு நீங்கள் சமாதானம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்கேயோ நடக்கிற இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சமாதானம் வேணும்னு ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அழைப்பு நீங்கள் சமாதானமாய் வாழும்படி அழைத்த அழைப்பு. ஆமென். ஆனால் கவனிங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சமாதானம் வேணும்னு ஜெபம் பண்ணுவோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமாதானம் வேணும்னு ஜெபம் பண்ணுவோம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சொல்லுங்கள் சமாதானம் வேணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நாம் சமாதானமாய் வாழுவதற்கு ஜெபிக்க மாட்டோம், எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்க மாட்டோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் சண்டையிட்டு கொண்டு தான் இருப்போம். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அவலமான ஒரு நிலை. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஒரு அவலமான ஒரு நிலை. மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலோசனைகளை கொடுப்போம், வசனங்களை காட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா முயற்சிகளை எடுக்க மாட்டோம். அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அழைப்பு நீங்கள் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வரல பாருங்க, நல்லா தான் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்தில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க யாரு? பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்போ வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள், சண்டையிடுகிறவர்களாய் அல்ல, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, வீண் வம்புக்கு போகிறவர்களாக அல்ல, தேவையற்ற காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல. தேவ பிள்ளைகள் சமாதானத்தை நாடுவார்கள். சமாதானத்தை நாடாம ஒரு மனிதனுக்குள்ள முரட்டாட்டம் பண்ணுவதோ, கலகம் செய்வதோ, சண்டையிடுவதோ அல்லது தேவையற்ற காரியங்களை எழுப்புவதோ இருக்குமானால் அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவி கிரியை செய்யவில்லை, அவர்களுக்குள்ள பிசாசுனுடைய ஆவி கிரியை செய்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். அப்போ இந்த காலை வேளையில்
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், தேவனுடைய அழைப்பு உங்களுக்குள்ள இருக்குமானால், நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள்? ஏன்னா கவனிங்க, தேவன் சமாதான காரணராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சமாதான காரணருங்க அவரு. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம், கவனிங்க, மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு பகை உண்டானது. மனிதன் பாவம் செய்தான். மனிதன் பாவம் செய்த உடனே இந்த மனிதன் தேவனை எப்படி பார்த்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதிரியாக பார்த்தான். தேவன் மனிதனை எப்படி பார்த்தான்னா, சத்ருவாக பார்த்தான். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், முன்னே நாம் தேவன் இல்லாதவர்களாகவும் தேவனுக்கு விரோதமானவர்களாகவும் இருந்தோம். ஆனா இப்போ நம்ம தேவனோடு கூட நெருக்கமுள்ளவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்து, ஜீவ பலியாக கொடுத்து, நல்ல கவனிங்க, மனிதனை பரலோகத்தோடு கூட சமாதானம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ரொம்ப அழகா அவர் எழுதுறத பார்க்கணும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஒரு பாவி தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறான், எதிரியா இருக்கிறான். ஒரு மனுஷன் பாவியா இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு எதிரியா இருக்கிறான். ஆனா அந்த மனிதன் நீதிமானாக்கப்படும் பொழுது அந்த மனிதன் தேவனுக்கு என்னவா மாறுறான்னா, நெருக்கமாய் மாறுறான். அப்போ அந்த மனிதன் நீதிமானாய் மாற்றுகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி தேவனோடு கூட நமக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எப்படி ஒரு 2 வீட்டுக்கும் சண்டை இருந்து அந்த 2 வீடும் பேசாம இருந்து பகை இருக்குமோ, அதே போலதான் பரலோகத்துக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு சண்டை. என்ன சண்டை? மனுக்குலம் பாவம் செஞ்சிடுச்சு. பரலோகம் அந்த பாவத்தின் நிமித்தமாய் மனுக்குலத்தோடு கூட என்ன பண்ண முடியல, ஒப்புரவாக முடியல. அதனால பரலோகமே ஒரு முடிவு எடுக்குது. பரலோகம்னா யாரு? தேவன். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய வீடு. தேவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் என்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி, அல்லேலூயா சொல்லுங்க, நான் என்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நான் என்ன பண்றேன்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த பகையை எல்லாம் நான் எடுத்து போட்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை என்ன பண்றேன்னா என்னோடு கூட ஒப்புரவாக்கி சமாதானத்தை கட்டளையிடணும்னு சொல்லி பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் பரலோகத்துக்கும் இருந்த பகையெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு நம்மை பரலோகத்தோடு கூட தேவன் ஒப்புரவாக்கி சமாதானப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, எங்கேயும் சமாதானம் கிடைக்காத ஒரு மனிதன் சபைக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் செயல்படுகிறது. காரணம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை காட்டிலும் மேலானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் அல்லது 3 மணி நேரம், ஒரு நாள் 24 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 2 மாதம் 1 வருஷம் தான். ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கொடுக்குற சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த மனிதன் மரிக்கிற வரைக்கும் அந்த மனிதனை மகிழ்ச்சியாய் நடத்தும். அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்குற சமாதானம். அப்போ கவனிங்க, தேவன் மனுக்குலத்தை மன்னித்து மனுக்குலத்தோடு கூட இருந்த பகையை அவர் எடுத்து போட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனுக்குலத்தோடு கூட சமாதானம் பண்ணி ஒப்புரவாகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாமும் நல்ல கவனிங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் நல்ல கவனிங்க, சமாதானத்தை நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் முதல்ல வெள்ளை கொடி காற்றால் நீங்களா தான் இருக்கணும்.
நிறைய பேருக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் வெள்ளை கொடியை காட்ட மாட்டோம், சிகப்பு கொடியை தான் காட்டும். சிகப்பு கொடி எதை குறிக்குது சொல்லுங்க? சண்டை. சண்டை, மண்டை உடைச்சி ரத்தம், அதுவும் சிகப்பு தான். அப்புறம் சொல்லுங்க, ஆம்புலன்ஸில் அனுப்புவோம், அதில் எரியிற லைட்டும் சிகப்பு தான். நிறைய பேருக்கு பாருங்க இந்த வெள்ளை கொடி எடுக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில், இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களோடு கூட சமாதானம் பண்ண முதல் அடியை நீங்கள் எடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, கூடுமான மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள். You are called to be a peacemaker, not a peace breaker. சமாதானமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் வசிக்கிற பகுதியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற வருகிற எந்த இடங்கள்லையும் சரி சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்கள். அதுதான் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்க. ஆமென் சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனம் பண்ணுகிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சரி, அப்போ முதல்ல தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? தம்முடைய ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என்னை, சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என்னை தம்முடைய ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் என்னை பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். மூன்றாவது, தேவன் என்னை சமாதானம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கிறார். 1 கொரிந்தியர் 1, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய அழைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான்காவதாக இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியில வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்போ கவனிங்க. இந்த காலை வேளையில் ஒரு மனிதன் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கும் இயேசுக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது, ஒரு உறவு ஏற்படுகிறது. திருமணத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் யார் என்றே தெரியாது இல்லையா? அவர்கள் யார் என்றே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு பார்க்குற நேரம் வந்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? யாருனே தெரியாதவங்களா இருந்தாலும் போய் பார்க்குறோம், அவர்களை பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர்களை என்ன பண்ணணும்னா திருமணம் செய்து கொள்கிறோம். அப்போது கவனிங்க, யாரென்றே தெரியாத ஒரு நபர் இப்போ என்னவா மாறுறாங்கன்னா மனைவியாக மாறுறாங்க. இப்போ என்னவா மாறுறாங்கன்னா கணவனாக மாறுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு ஐக்கியம், ஒரு உறவு ஏற்படுகிறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானால் நம்மை அவர் ரட்சித்து இன்னைக்கு நம்மை அவர் என்னவா மாற்றிருக்கிறார்னா தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் இயேசுக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உறவு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, இயேசு மணவாளனா இருக்கிறார், நாம் மணவாட்டியா இருக்கிறோம். அப்படின்னா இயேசு மாப்பிள்ளையா இருக்கிறாரு, நம்ம மணமகனா. ஒரு உதாரணம் தான் இது, உவமேயம். சரிங்களா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில்.
உருவக ஒரு மொழி நடை இதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். சரி, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி, ஒரு கணவன் மனைவி எப்படி அவர்கள் ஒன்றா இணைஞ்சு அவங்க ஒரு உறவில் இருக்கிறாங்களோ, கணவன் மனைவி என்கிற ஒரு அன்புக்குள்ள இருக்கிறார்களோ, அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவரோடு கூட என்ன பண்றோம்னா ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இது ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சொல்லுங்க. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னங்க? அக்ரிமெண்ட் போடுறோம்ல, அந்த மாதிரி தான். அதே போல இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. இயேசு நமக்கு இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய விசுவாசிகளாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த உடன்படிக்கையில் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு, பிதாவை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு ஜனமாய் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடைய ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கும். இந்த பூமியில இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும்? இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது என்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். அது ஒரு உதாரணத்தை சொன்னார். நான் மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கொடியாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஒரு திராட்சை செடியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த திராட்சை செடி, அந்த செடி அதில் இருக்கிற கொடிகள் அநேகமாக இருக்கும். அந்த கொடிகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே படர்ந்து நல்ல பச்சை பசேல்னு அது அப்படியே என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கனி கொடுக்கும். அந்த கொடிகள்ல இருந்து தான் கனிகள் உண்டாகும் இல்லையா? அந்த கொடிகள் எப்பொழுது கனி கொடுக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கொடிகள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் அது கனி கொடுக்க முடியும். அந்த கொடி செடியோடு இணைக்கப்படவில்லை என்றால் அந்த கொடியால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க, கனி கொடுக்க முடியாது. கவனிங்க, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்ன உதாரணம்? அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிற கொடிகளாக இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு கூட நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த பூமியில நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன் ஐக்கியம் முக்கியம்? ஏன் இயேசுவோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள்? ஏன்னா இயேசுவோடு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில் வாழ்வோமானால் அந்த கொடி அது கனி கொடுக்கிற ஒரு கொடியாக அது என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அந்த கொடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த செடியிலிருந்து தான் கிடைக்குது. அல்லேலூயா. அந்த செடி தான் அந்த கொடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் அனுப்புது, கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதே போல தான் எப்படி அந்த செடி தன்னுடைய கொடிகளுக்கு எல்லா விதமான பலத்தையும் சத்துக்களையும் அனுப்பி அது காய்க்க பூக்க பூத்து குலுங்க உதவி செய்கிறதோ அதே போல நாம் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுதுதான், நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பூத்து குலுங்கவும் காய்த்து கனி கொடுத்து நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூமியில் வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு கூட
ஐக்கியமாய் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமீன். வரல பாருங்க நல்லா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு என்னன்னு சொல்லி கேட்டேன். யூ ஆர் கால்ட் டு ஹாவ் அ ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவையற்ற ஐக்கியம் வேணாம். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஐக்கியம் வேணாம். இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற மனிதன் யார்? அந்த மனிதனுடைய ஐக்கியம் வேணாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பாவத்தின் பாதையில நடத்துகிற மனிதன் யார்? அந்த ஐக்கியம் வேணாம். வேதம் சொல்லுது, நான் அவ்வப்போது சொல்லுவேன், ஆகாத சம்பாஷணை சகல நல்லொழுக்கங்களையும் கெடுக்கும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஐக்கியத்தை நீ எங்கே வச்சிருக்கிறேன்னு சொல்லுப்பா, நீ எப்படிப்பட்டவன்றதை நான் சொல்லுகிறேன். அப்போ கவனிங்க, இந்த பூமியில் நாம் இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் இந்த பூமியில் நாம் என்ன பண்ண முடியும்னா ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். துன்மார்க்கனோடு கூட அல்லது மனம் திரும்பாதவனோடு கூட, அதாவது துன்மார்க்க ஜீவியத்தில் வாழுகிற மனம் திரும்பாதவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ முடியாது. ஏன்னா துன்மார்க்கன், பாவி அல்லது பரியாசக்காரன் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மை அவனுடைய பாதையில் இழுப்பான். அவனுடைய பாதையில் இழுப்பான். இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, வா செய், பாடு, செஞ்சு இதை பண்ணு, வந்து என்ன பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நல்லா சினிமா பாட்டு பாடி நல்லா சினிமா பாட்டு போட்டு கூத்தாடு கூப்பிடுவான். நீயும் ஓடிடுவ கிடையாது. அல்லது வா இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, கொஞ்சம் தானே, ஒரு 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 டம்ளரில் சாராயம் குடிக்கிறதுனால ஒரு இதுவும் கிடையாது. இதெல்லாம் பாருங்கள் பிசாசுனுடைய தந்திரம். பிசாசு எப்படிலாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுவான்னு சொல்கிறேன் கேளுங்க. பிசாசு வந்து சொல்லுவான் நம்ம மைண்டில், என்ன சொல்லுவான், உன்னுடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியும், அவர் அதை மன்னிச்சிடுவார், கவலைப்படாத. நிறைய நேரத்தில் இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வருமானால் எழுதி வச்சுக்கோங்க, அது தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அல்ல, பிசாசு பேசுகிற வார்த்தை. என்ன வார்த்தை? நீங்கள் பாவம் செய்வதற்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் வந்து அதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமானால், சரிங்களா, அதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன், இப்போ ஒரு டம்ளரில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் தண்ணி இருக்குது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதில் வந்து நல்லா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாராயத்தை ஊற்றி வச்சுருக்கிறாங்க. நமக்கு அதை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, நமக்குன்னு ஒன்று நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்காதீங்க, உடனே என்னடா இவர் நம்மளை எல்லாம் சேர்த்துட்டாரே அப்படின்னு, சரிங்களா. அதை பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை, ஆஹா இது எடுத்து என்ன பண்ணலாம், குடிக்கலாமா வேணாவா அப்படின்னு. அப்போ உள்ள மனசு ஒன்று சொல்லும், ஆண்டவருக்கு நம்முடைய பலவீனம் தெரியும், ஆண்டவருக்கு பலவீனம், நம்ம மனுஷன் தானே, நம்ம மனுஷன் தானே, நம்முடைய பலவீனம் தெரியும், அதனால் நீ இதை குடிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவார், இதை நீ பண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஒரு எண்ணம் அல்ல. ஆமீன். வரல பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் தங்களை ஏமாத்திக்கிறாங்க. நிறைய பேர் தங்களை அப்படிதான் ஏமாத்திக்கிறாங்க பாருங்க. கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், நைட் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து டிஃபன் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிஃபன் வாங்கினோம். அப்போ அந்த இடத்துல சேஞ்சு 100 ரூபாய் நான் கொடுத்தேன், 36 ரூபாய் ஆச்சு. அவங்க 70 ரூபா திரும்ப கொடுத்துட்டாங்க. வர வழியில் டக்குனு என் ஒய்ஃப்க்கு நான் கொடுத்த உடனே அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். ஒரு 20 அடி தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்போம். உடனே என் ஒய்ஃப் கேட்குறான், அவங்க 76 ரூபாய் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுதுப்பா எனக்கு அப்படின்னா. அப்படி தான் நானும் நினைக்கிறேன், சில்லற மாதிரி தெரிஞ்சுது. அப்போது 30 ரூபா தானே அவங்க எடுத்திருக்காங்க, 6 ரூபாய் எடுக்கலையே அப்படின்னு சொன்னான். சரி இருக்கட்டும், ஒரு 6 ரூபா தானே, நேரம் ஆயிடுச்சு, மணி 10 போகுது, குழந்தை வேற வெயிட் பண்ணிருப்பான், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை திருப்புப்பா அந்த 6 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம்.
சரி, நானும் யோசிக்கிறேன், கரெக்டு தான். அந்த 6 ரூபாய்க்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் யோசிக்கிறேன் என் மைண்டில், பிசாசு ஒரு தாட்டு போடுறான், ஒரு 6 ரூபாய் தானே, அந்த 6 ரூபாய்க்காக ஆண்டவர் உங்களை என்ன தண்டிக்கவா போறாரு? சொல்லு, நரகத்துக்கு அனுப்பிட போறாரு. ஒரு 6 ரூபாய் தானே. என் மனைவி சொன்ன அடுத்த ஒரு 2 அடி தான் நான் வண்டியை நகர்த்திருப்பேன். அப்படியே ஸ்லோ பண்ணி திரும்ப என்ன பண்ணேன்னா போயிட்டு அந்த 6 ரூபாவை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கே வந்து திரும்பி வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது வந்து ஒரு சின்ன காரியம்தான், இது நான் பெருமைக்காக சொல்லலை, ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் அன்னைக்கு இரவு நான் வீட்டுக்கு வந்து நைட்டு படுக்கும் போது என்னுடைய படுக்கையில் நான் அந்த காரியத்தை நான் யோசித்தேன். ஆண்டவரே, ஒரு சின்ன காரியம்தான், அந்த 6 ரூபான்றது ஒரு சின்ன காரியம்தான். ஆனாலும் ஒருவேளை அந்த 6 ரூபாயில் நான் தவறி இருப்பேனே ஆனால், விழுந்திருப்பேனே ஆனால், அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பேன்னா 60 ரூபாய் ஏமாத்திருப்பேன். அடுத்த நாள் 600 ரூபாய், அடுத்த நாள் 6000, அடுத்த நாள் 60,000, அடுத்த நாள் 6 லட்சம் வந்தாலும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒன்றும் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர், மன்னிச்சு விட்டுருவார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற அளவுக்கு இருதயம் கடினப்படும் பாருங்க. இப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறவன் யாருன்னா பிசாசு. ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருமானால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற எண்ணம் நினைக்கிறீங்க, கிடையாது. அது தேவ ஆவியானவர் கொடுக்குற எண்ணம் கிடையாது. நீ பண்ணு, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவாரு. நீ செய், ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ பண்ணு, ஆண்டவருக்கு இதனால ஒரு வேதனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருமானால் அது தேவ ஆவியானவர் கொடுக்கிற எண்ணம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் எந்த மனிதனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை சோதிப்பார். தேவன் ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, பொறுமை, அந்த மனிதனுடைய தியாகம், இவைகள் எல்லாவற்றையும் சோதிப்பார். ஆனால் தேவன் எந்த மனிதனையும் பொல்லாங்கினால பாவம் செய்ய தூண்டி சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்கிற தூண்டுதல் தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. தேவன் எந்த மனிதனுக்குள்ளேயும் பாவம் செய்கிற தூண்டுதலை வைத்து சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்கிற தூண்டுதல் வருகிற இடம் பிசாசினிடம் இருந்து. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் இயேசுவோடு கூட ஐக்கியம் முக்கியம்? இயேசுவோடு கூட ஐக்கியத்தில் நாம் இருப்போமானால் நாம் பாவத்தை நோக்கி ஓட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு கூட ஐக்கியத்தில் இருப்போமானால் சொல்லுங்க, பாவத்தை நோக்கி ஓட மாட்டோம். நீங்கள் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இங்கேயும் அங்கேயும் ஓடி, நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு போகிறேன், நண்பர்களோடு கூட அங்கே போகிறேன். ஆனால் கல்யாணம் ஆன உடனே பாருங்கள், மனைவி வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கடிச்சு மூட்டை முடிச்சு கட்டி உள்ளே உட்காந்துருப்பார். வீடு பெருக்குவார், துணி துவைப்பார், அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுவார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனைவி, அந்த மனுஷன் மறுபடியும் போய்ட்டு அந்த பழைய வாழ்க்கையில் தேவையில்லாத நேரத்தை வீணடிக்காத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவராய் அது வரைக்கும் அம்மாவுக்கு பிரயோஜனமாக இல்லாத மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு பிரயோஜனம், குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, இதே போல தான் இயேசுவோடு கூட நாம் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உலகத்தின் பாவத்தை நோக்கி ஓட மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசுவோடு கூட ஐக்கியம் முக்கியம். ஆமென். இயேசுவோடு கூட அதுக்கு தான் ஐக்கியம் முக்கியம். அதனால தான் சபைக்கு வரணும், சபையினுடைய ஐக்கியம் முக்கியம். அதுக்காக தான் ஊழியக்காரர்களுடைய ஐக்கியம், ஆவிக்குரியவர்களுடைய ஐக்கியம், அதனால தான் அது முக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுனா, பிசாசு நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவானா, நம்மை தகாத வழியில் நடத்த அது ஏதுவாகிவிடும். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை அழைத்த அழைப்பு நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். வேற எந்த தகாத ஐக்கியங்களையும் கட் பண்ணிடணும். தகாத ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நம்மை துன்மார்க்கமான பாதையில் நடத்துகிற ஐக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து நாம் விலகி இருப்பது நல்லது. இயேசுவோடு கூட நெருக்கமாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன்.
இந்த இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு 3 காரியம் என்னன்னு சரி, அதாவது அதில் 4 காரியம். முதல் காரியம் சொல்லிட்டேன், இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுனால நம்ம பாவத்துக்கு நேராக போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இயேசுவை போல மாறுவதற்கு பிரயாசப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுனால நம்ம பாவத்துக்கு நேராக ஓட மாட்டோம், இயேசுவை போல மாறணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக, இயேசுவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நல்ல குணம் உடையவர்களாக இந்த பூமியில வாழும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம பாவத்துக்கு விலகுறோம், இயேசுவை போல மாறணுன்ற எண்ணமும் தாகமும் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அதே போல் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நடக்கிற இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை போலவே பாடுகளை சகிக்கிற ஒரு கிருபையும் எண்ணமும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளையும் துன்பங்களையும் சகிப்போமானால் அது பாக்கியம், அது ஆசீர்வாதம். ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரி பாடுகள் கிடையாது. நம்ம நினைக்கிற பாடுகள்லாம் என்ன தெரியுமா? ஸ்டவ் வேலை செய்யல, அப்புறம் ஃப்ரிட்ஜு வேலை செய்யல, ஏசியில் காற்று கம்மியாக வருது, பைக்கில் காற்று கம்மியாக வருது, பைக்கு மைலேஜ் கொடுக்கல, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பிரதர். நம்ம நினைக்கிற பாடுகள்லாம் இதுதான் இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற பாடுகள்லாம் அதுதான் இல்லையா? ஆனால் வேதம் சொல்கிற பாடுகள் அதெல்லாம் பாடுகள் கிடையாது, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இவைகள் எல்லாம். ஆமாம், ஃப்ரிட்ஜு வேலை செய்யாது தான், அதுவும் மிஷின் தானே, மோட்டர் தானே, எவ்வளோ நாள் தான் ஓடும், அதுவும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தா. வாஷிங் மிஷின் ஒரு நாள் ரிப்பேர் ஆக தான் செய்யும், மோட்டர் ஒரு நாள் ரிப்பேர் ஆக தான் செய்யும், பைக் ஒரு நாள் ரிப்பேர் ஆக தான் செய்யும். கரெக்டான நேரத்தில் ஆயில் மாற்றாமல், கரெக்டான சர்வீஸ் பண்ணாமல், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா ஓடாது தான். இதெல்லாம் பாடு கிடையாதம்மா, அதெல்லாம் வாழ்க்கையினுடைய பகுதி, அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரம் நீங்கள் வேலை செய்வீங்களா? 8 மணி நேரம் தானே செய்ய முடியுது, அல்லது 9 மணி நேரம், அதிகபட்சம் 12 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? கேராக வருது, முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, டயர்டாக இருக்குது, போய் படுத்துடுறோம்ல. சொல்லுங்க, படுக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் மிஷினும், அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அது இத்தனை நாள் தான் ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப் குறைஞ்சி, அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சி, அதில் இருக்கிற எல்லா காரியமும் குறைஞ்சி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நின்றோம். மறுபடியும் அதை நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும், அது எல்லாமே பண்ணால் தான் அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். இதெல்லாம் பாடுகள் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரசங்கியார்கள் இவைகளெல்லாம் பாடு உபத்திரவம் அப்படின்னு சொல்லி 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 நமக்கு ஒரு செருப்பு பிஞ்சிட்டா கூட பாடணும். எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் செருப்பு சொல்லுங்க? உங்களுக்கு தேஞ்சி போகாமல் செருப்பு வேணும்னா இரும்பில் தான் செருப்பு போடணும். நீங்கள் இரும்பில் தான் உங்கள் கால் சைஸுக்கு கட் பண்ணி வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து செருப்பு போட்டுன்னு சுற்றணும். அதான் சொல்கிறேன். அப்போது இவைகள் எல்லாம் பாடுகள் அல்ல, இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முதிர்ச்சி வரணும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. வேத அறிவில் வளரும் போது இதெல்லாம் ஒரு முதிர்ச்சி வரணும். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். ஐயோ, வீட்டில் அரிசி காலி ஆயிடுச்சு பிரதர், ஆண்டவர் எங்களை சோதனையில் விட்டார். அரிசி காலி ஆயிடுச்சு, 4 நாளுக்கு முன்னாடியே அரிசி காலியாக போகுதுன்னு தெரிஞ்சு அடுத்ததான் அரிசி வாங்குறதுக்கு போய் கடையில் வாங்கி வச்சிருக்கணும். வாங்கி வைக்காம ஐயோ அரிசி காலி ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு, அது கிடையாது. இதெல்லாம் பாடுகள் கிடையாது. சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் எல்லாமே காலி ஆகிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அரிசி வாங்குறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை என்ன பண்ணலாம்னா இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். எந்த லிஸ்ட்டில்? பாடுகள்ன்ற லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஆனால் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் இருக்குது, அடுத்த வேலை அரிசி வாங்குறதுக்குன்னும் போது அது பாடு கிடையாதும்மா, உன்னுடைய அஜாக்கிரதை. அது என்னது சொல்லுங்க?
பாடுனா என்ன தெரியுங்களா? பாடுகள் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற தேவையில்லாத, அதாவது நம்மை நோகடிக்கக்கூடிய காரியங்கள் தான் பாடுகள். நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திலிருந்தோ, நண்பர்கள் மத்தியிலிருந்தோ, அல்லது உறவினர்கள் மத்தியிலிருந்தோ, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தோ வருகிறது என்றால் அது பாடு. அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது இயேசுவின் நிமித்தம் நீ அனுபவிக்கிற பாடு. நான் ஊழியம் செய்கிறதுனால என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, அது இயேசுவின் நிமித்தம் நாம் படுகிற ஒரு பாடு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உன் சாவுக்கு வரமாட்டேன், உன் நல்ல காரியங்களுக்கு வரமாட்டேன், அது இயேசுவின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற ஒரு பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தான் பாடுகள். அல்லது விசுவாசத்தின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிசாசு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற வலிகளையும் வேதனைகளையும் கொண்டு வருவான். பிசாசு கொண்டு வரக்கூடிய வேதனைகள், வலிகள், அவைகள் எல்லாம் பாடுகள். ஆமென். புரியுதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவதனால பிசாசு சில பாடுகளை வாழ்க்கையில் கொண்டு வருவான், சில போராட்டங்களை கொடுப்பான், சில பயமுறுத்தல்களை கொண்டு வருவான், சில அச்சுறுத்தல்களை கொண்டு வருவான். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நீங்க 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுபட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவ மனிதர் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நிறைய சபைகளில் ஊழியர்கள், நிறைய சபைகள் விசுவாசிகளை கிறிஸ்துவின் நிமித்தம் வரப்போகிற பாடுகளுக்கு ஆயத்தப்படுத்தவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகம் ஒரு லக்ஸரியான ஒரு உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாளைக்கே நம்முடைய தேசத்தில் சில சட்டங்களை எல்லாம் கடுமையாக மாற்றி இயேசுவை மறுதலித்தாதான் உன்னை உயிரோட விடுவேன் அப்படின்னு நெத்தி போட்டில் துப்பாக்கியை வைப்பான்னா, இன்னைக்கு சபையில் 2000 பேர் உட்கார்ற ஒரு சபையில் 10 பேர் தான் இருப்பான், மிச்சம் 1900 பேர் ஓடி போயிடுவான். காரணம் என்னன்னா, அவர்களை எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகளுக்கு ஆயத்தப்படுத்தலை. எதுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, நீ ஆண்டவரிடத்தில் வருவாயானால் கர்த்தர் உனக்கு இவைகளை எல்லாம் செய்வார் தான், இல்லைன்னு சொல்ல. கர்த்தர் வீடு கொடுப்பாரு, கர்த்தர் கம்மல் கொடுப்பாரு, கர்த்தர் வாஷிங் மிஷின் கொடுப்பாரு, கர்த்தர் பணம் கொடுப்பாரு, கர்த்தர் நல்ல மனைவி கொடுப்பார், நல்ல எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துலையும் நாம் உறுதியாய் நிற்பதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு ரோமர் 8ல், எந்த ஒரு காரியமானாலும், வருங்காரியமோ அல்லது இருக்கிற காரியமோ, அவர் சொல்லும் போது அதில் எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு வார்த்தையை இணைச்சிடுறாரு. அதனால் அதை மட்டும் நான் சொல்கிறேன். வேற எந்த சிருஷ்டியாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னையும் இயேசுவையும் விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. எதுவாக இருந்தாலும் என்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாதுன்னு எழுதுறாரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சின்ன அற்ப காரியங்களுக்காகலாம் நம்ம இயேசுவை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம். ரொம்ப சாதாரண அற்ப காரியங்களுக்காக எல்லாம், சாதாரண அற்ப காரியங்களுக்காக எல்லாம் இயேசுவை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த மண்ணில் வந்து ஊழியம் செய்த தேவ மனிதர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நமக்காக வந்து ஊழியம் செய்த வெளிநாட்டு மிஷனரிகள், அதில் ஒருவர் டிஜி ராக்லாண்ட், அவர் பேர் டிஜி ராக்லாண்ட். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மனிதர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தெரியுங்களா? அந்த யூனிவர்சிட்டியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மனிதர், அவருக்கு அழைப்பு வருகிறது, நீ இந்திய தேசத்துக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அவருடைய வேலையை அவர் விட்டு தமிழ்நாட்டுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து சில பகுதியில் அவர் ஊழியம் செய்கிறார். அநேக கிராமங்களை போய் சந்திக்கிறார். அவர் போன இடங்கள்ல எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில இடங்கள்ல எல்லாம் அவரை கல்லால் அடித்து துரத்துனாங்க. சில இடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா கட்டை எடுத்து அவர் அடித்து துரத்துனாங்க. அதை படிக்கும் போதெல்லாம் நான் யோசிக்கிறேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நல்ல வேலையில் நல்ல வருமானத்தில் லக்ஸரியாக வாழ வேண்டிய ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் விட்டு இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கப்புறம் சிவகாசியின் பகுதியில், அந்த பகுதிகளில் ஊழியம் செய்தார். அவர் ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும்? அதில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். அந்த நாட்களில் அடிமைகளுக்கு கூழ் ஊற்றுவும் பொழுது எதில் ஊற்றுவாங்கன்னா, அந்த ஈய பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. அந்த நாட்களில் பயங்கர தீண்டாமை இருந்தது. இன்றைக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்திய தேசத்தில் தீண்டாமை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் பொது அறிவு இல்லாதவர்கள் தான் நான் சொல்லுவேன். தீண்டாமை இருக்கு, எல்லா இடத்துலையுமே தீண்டாமை இருக்கு. அப்போ அடிமைகளுக்கு ஈய பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்களா, கூழை ஊற்றி கொடுப்பாங்களாம். அந்த இடத்துல கூழ் ஊற்றுற இடத்துக்கு இவர் போனார். கூழ் ஊற்றுற இடம்னு ஒன்று நீங்கள் தப்பாக வேற எங்கேயும் நினச்சிக்க கூடாது. அன்னைக்கு கொடுத்த ஒரு இடம், வேலை செய்கிற வேலையாட்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே போனால் இவருக்கு அந்த ஈய பாத்திரத்தை கூட என்ன பண்ணலன்னா கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்க முடியாது. வேற எதில் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்களோ குடிச்சிக்கங்கன்னு சொல்லும் போது அவர் தலையில் இருந்த அந்த தொப்பியை கழட்டி அந்த தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து இந்த பூமியில் ஊழியம் செய்து தன்னுடைய 44வது வயதில் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் மரித்து போன ஒரு வெளிநாட்டு மிஷனரி. இந்த மாதிரி எத்தனை மிஷனரி உங்களுக்கு காட்டணும்? நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் தமிழ்நாட்டு மண்ணில். அதனால தான் நான் யோசிக்கிறேன், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதுலையே, அதாவது இந்தியாவுக்கே மிஷனரிகளை அனுப்பக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா இந்த தமிழ்நாடு தாங்க. அல்லேலூயா. இந்தியா முழுவதுமாய் போய் ஊழியம் செய்யக்கூடிய அநேக மிஷனரிகள் எங்கேருந்து போகிறாங்க? தமிழ்நாடு தான். பெரிய பெரிய மிஷனரி ஸ்தாபனங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜெம்ஸ் மிஷனரி ஸ்தாபனமாக இருக்கட்டும், அல்லது பிளெஸிங் யூத் மிஷனாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி குழுவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே எங்கே இதை ஆரம்பித்தவர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சு, அவங்களுடைய விதை எங்கேருந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுடைய ஸ்தாபகர்கள்லாம் யாருன்னு சொல்லினா தமிழர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதுனால பாவத்தை விட்டு விலகுறோம். இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால இயேசுவை போல மாறணுன்றதை விரும்புகிறோம். இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதுனால இயேசுக்காக பாடு அனுபவிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வரும்பொழுது அவருடைய மகிமையில் நாம் பங்கு பெறுகிறோம். அப்படின்னா நான் போன வாரத்திலே சொல்லியிருந்தேன், என்னென்னா பரலோகத்தில் இயேசுவானவருக்கு கிடைக்கிற அதே ராஜரீக மரியாதையை வேதம் சொல்லுகிறது நமக்கும் பரலோகத்தில் தேவன் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பரலோகம் போகும் பொழுது சகல மரியாதையோடு நம்ம என்ன பண்ணுவோம்? வரவேற்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. இயேசுவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதனால வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:16 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, நீங்கள் பிட்கிற இந்த அப்பம், நீங்கள் பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்தி அந்த ஐக்கியத்தில் சிலுவையின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தாதான் வாக்குத்தத்தம், இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தாதான் ஆசீர்வாதம், இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தாதான் நம்பிக்கை.
எதிர்கால நம்பிக்கை, இவைகள் எல்லாமே உண்டு. எடுத்தியாப்பா? வாசி பார்க்கலாம். 16. நாம் ஆசீர்வதிக்கிற இந்த திருவிருந்து, இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கவனிங்க, இந்த அப்பமா இருந்தாலும் சரி அல்லது இந்த திராட்சை ரசமா இருந்தாலும் சரி, மறுபடியும் வாசிப்பா. பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பிற்கிற அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறோம். இந்த அப்பமும் இந்த ரசமும் திராட்சை ரசமும் எதை குறிக்கிறது? இயேசுவோடு கூட நம்ம ஐக்கியப்படுத்தி, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்படின்னா சிலுவையில் இயேசுவானவர் செய்த முடித்த எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை காட்டுகிற ஒரு அடையாள செயலாக இது இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தாதான் இந்த ஆசீர்வாதமும் சரி, இந்த வாக்கு தத்தங்களும் சரி, இந்த நம்பிக்கைகளும் சரி, இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு கூட ஐக்கியமாக இல்லையானால் அந்த கொடி என்ன பண்ண முடியாதுன்னா பூத்து குலுங்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டோம். ரெண்டாவது பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டோம். மூன்றாவது சமாதானம் பண்ணும்படி அழைக்கப்பட்டோம். நான்காவது இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. 4 காரியத்தை நீங்க சொல்லு பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்லுங்க, பேசுங்க. ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டோம். ரெண்டாவது பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டோம். மூன்றாவது சமாதானம் பண்ண அழைக்கப்பட்டோம். நான்காவது சொல்லுங்க, யாரோட ஐக்கியமா இருக்க? இயேசுவோடு ஐக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டோம். ஐந்தாவது அழைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:9 வேதம் சொல்லுகிறது. வாசிப்பா வேகமாக எடுத்து. 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 9வது, நீங்களோ உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதும் போது எழுதுகிறாரு, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார்? ஏன்னா நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவரை அறிவிக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கமே நாம் அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவமான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்த்த சீஷர்கள் அவரை குறித்து எழுதாமல் போயிருப்பார்களானால் இந்த வேதம் நம்ம கையில் கிடைச்சிருக்காது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வேதம் உங்கள் கையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படி இது உங்கள் கைக்கு வந்தது? அவரை நேரில் பார்த்தவங்க, அவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவங்க, இது நம்மோட என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது, இதை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காகவே தேவன் என்னை அழைத்தார். புத்தகமாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த வேத புத்தகம் நமக்கு ஊழியம் செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இயேசுவை அறிவிக்கிற விதத்தில் 2 விதம் இருக்குது. ஒன்று நம்முடைய வார்த்தையின் மூலமாக, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை, வாழ்க்கை. வார்த்தை, வாழ்க்கை. சரி, வார்த்தைன்றது என்னன்னு முதல்ல பார்த்தலாம். வார்த்தையின் மூலமாக அறிவிப்பது என்றால் இயேசுவை
உங்களுடைய நாவுனால மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டுமானால் நீங்கள் அறியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல இயேசுவை குறித்து பேசுங்க. ஆமென். உங்களுடைய சாட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. வேதனையோடு சிலர் இருப்பாங்க. நீங்கள் எல்லாரையுமே இப்போது உங்கள் கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த 100 பேருமே வந்து கூத்தடிச்சு கும்மால் அடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அதில் 10 பேர் வேதனையில் இருப்பான். அந்த 10 பேர் இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சாட்சிகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அவர்களுக்கு நல்ல பரிசுகளை, வசனங்களை கொடுங்க, வேத புத்தகங்களை பரிசாக கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் வசனங்கள் அவரை தொடட்டுமே. இயேசுவை அறியப்படுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் இயேசுவை குறித்து பேசுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. பர்சனல் இவாஞ்சலிசம் இஸ் வெரி பவர்ஃபுல். பர்சனல் இவாஞ்சலிசம்னா என்ன தெரியுங்களா? 1 to 1, தனிப்பட்ட நபருக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு 2 நிமிஷம் இயேசுவை குறித்து பேசுறது ஒரு மிக வல்லமையானது. இயேசு அதை செஞ்சார். நிக்கதோமு கிட்ட இயேசு தனியாக தான் பேசினார். ஆமென். சமாரியா ஸ்திரியோடு கூட கிணற்றண்டையில் இயேசு தனியாக தான் பேசினார். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. பேதுருவையோ பிலிப்புவையோ அல்லது நாத்தான் வேலையோ ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்களிடத்தில் தனியாக தான் பேசினார். தனியாக பேசி அவர்களை என்ன பண்ணார்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நல்லா கவனிங்க, பேசுறதுக்கு கிருபை வேணும். ஆமென். பேசுறதுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவர் அறிவிக்கிற இடத்துல உருன்னு வீட்டில் மூஞ்ச காட்டுற மாதிரி போய் காட்டக்கூடாது. நமக்குலாம் வீட்டில் பாருங்கள், சிலருக்குலாம் முகமே அப்படி ஆயிடுச்சு. வீட்டில் முறைச்சி சிலருக்குலாம் முகமே எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. என்னம்மா உங்கள் முகமே இப்படி தானா? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்கங்க, அதுக்கப்புறம் முறைச்சி முகமே இப்படி விகாரமாக மாறிடுச்சு. சிலருக்குலாம் பாருங்க, முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியல. அவங்களாம் சிரிக்கிறத பார்க்கும்போது இவங்களாம் சிரிப்பாங்களா, இவங்களாம் சிரிக்க மாட்டாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்தோமே, பரவாயில்ல சிரிக்கிறாங்களே இவங்கெல்லாம் அப்படின்னு தோணுது சிலர்லாம் சிரிக்கிறத பார்க்கும்போது. ஏன்னா அவர்களெல்லாம் அவங்களுடைய பாருங்க அப்படியே ஆயிடுது, அப்படியே வச்சிருந்து முகமே அப்படி ஆயிடுது சிலருக்குலாம், இல்லையா? நீங்கள் இயேசு அறிவிக்கிற இடத்துல போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், நான் பேசுகிற மாதிரி ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் இந்த வேத வசனங்களை எல்லாம் காட்டி இதெல்லாம் பேசணும் அவசியமே கிடையாது. இயேசு நல்லவர், நமக்காக அவர் வந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தார். இன்றைக்கி அவர் நம்பினா நல்லது செய்கிறாரு. சபைக்கு வந்தால் வாழ்க்கை மாறுது. இது பாரு, என் வாழ்க்கை மாறி இருக்குது. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கி என் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கிறார் தெரியுமா இயேசுவானவர்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதாகம கல்லூரியில எல்லாம் இதை சொல்லி கொடுக்குறோம். சுவிசேஷம் அறிவித்தல் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி சுவிசேஷம் சொல்லி கொடுக்குறோம் வேதாகம கல்லூரியில். ஒரு மனம் திரும்பாதவன் அல்லது மனம் திரும்பி பின்வாங்கி போனவன், கடவுளே இல்லைன்னு சொல்றவன், வாதிடுகிற சிலர்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. அவர்களை எல்லாம் எப்படி அணுகணும் சொல்லி கொடுத்து என்ன பண்றோம்னா, அவர்களை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல, இயேசு எனக்காக வந்தார், எனக்காக தான் சிலுவையில் மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இன்னைக்கு எனக்காக அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவரை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார், நீ நம்பு, உன் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்து 2025 வருஷத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறீங்க? ஆண்டவருக்காக நீங்கள் செய்த காரியம் என்ன இந்த 2025? இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திலேயே மனம் திரும்பாத யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் அவங்கள கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேத புத்தகம் இருக்குல்ல, இருக்கா சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் ஒரு பேப்பரை முன்னாடி வச்சு, அந்த பேப்பரில் நீங்கள் யாரெல்லாம் மனம் திரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்லாம் எழுதி வச்சு தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பணும், அவங்க சபைக்கு வரணும், என் கணவன் மனம் திரும்பணும், சபைக்கு வரணும், என் மனைவி மனம் திரும்பணும், சபைக்கு வரணும், என் மாமனார், என் மாமியார், என்னுடைய மருமகன், என்னுடைய மருமகள், என்னுடைய சகோதர சகோதரிகள்,
மனம் திரும்பணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும், பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு சண்டை இட்டுக்கிட்டு மூஞ்சை காட்டிக்கிட்டு சமாதானம் பண்ணாமல் எல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி மனம் திரும்புவாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நடத்துவார். பயப்படாதீங்க. இயேசு குறித்து சொல்கிறதுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், தயங்காதீங்க, வெட்கப்படாதீங்க. இந்த உலகத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பாவம் செய்கிற மனுஷர்கள் ரோட்டில் உட்காந்து சாராயம் குடிக்கிறாங்க, போகிற வர பெண்களையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, தகாத காரியங்களில் ஈடுபடுறாங்க, என்னென்ன காரியங்களோ செய்கிறாங்க இந்த உலகத்தில். அவன்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செய்கிறான். அவன்லாம் கொஞ்சம் கூட, இன்றைக்கி பாருங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் பாதி பட்டக்ஸ் தெரிகிற மாதிரி என்ன பண்ணுறான், பேண்ட்டு போடுறான். வெக்கமே இல்லை இல்லையா? பாதி பட்டக்ஸ் தெரிகிற மாதிரி, உள்ளே இருக்கிற ஜெட்டி தெரிகிற மாதிரிலாம் என்ன பண்ணுறானுங்க, பேண்ட்டு போடுறானுங்க. இவனுங்க தான் போடுறானுங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களும் இந்த மாதிரி தான் போட்டு என்ன பண்ணுறாங்க, சுற்றுறாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சம் இல்லாமல் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணும் பொழுது இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஏங்க வெக்கப்படணும்? நம்ம என்ன வந்து தகாத காரியத்தையா போய் சொல்கிறோம்? சொல்லுங்கள். தகாத காரியத்தை பண்ணுற அவனே வெக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் பலிபீடத்தில் இருக்கிறதுனால எனக்கு வரல பாருங்கள் அந்த வார்த்தைகள்லாம். எதுவுமே இல்லாமல் தகாத காரியங்களை பண்ணுற அவனுக்கே தைரியமாக பண்ணும் போது சுவிசேஷம் அறிவித்து 4 பேருக்கு நல்ல வழியை காட்டுற நம்ம ஏங்க வெக்கப்படணும்? அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை தூக்க வெக்கப்படாதீங்க, ட்ராக்ஸ் கொடுக்க வெக்கப்படாதீங்க, இயேசு குறித்து சொல்ல வெக்கப்படாதீங்க. யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நடு ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, நடு ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம பண்ணுறது மோசமான காரியம் கிடையாது, நல்ல காரியம் பண்ணுறோம். நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஏங்க வெக்கப்படணும்? சொல்லுங்கள், ஏன் வெக்கப்படணும்? வெக்கப்படணுமா? ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கப்படணுமா? ஒருத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு வெக்கப்படணுமா? இல்லை பைபிளை தூக்கிட்டு ரோட்டை நடக்கிறதுக்கு வெக்கப்படணுமா? வெக்கப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, வாழ்க்கை என்பது சிலருக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, வார்த்தையில் சொல்லி இயேசுவின் இடத்துல கொண்டு வர முடியாது, வாழ்ந்து காட்டி தான் கொண்டு வர முடியும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நல்ல குணங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் உன்னதமான நிலைகள், அவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களே இயேசுவின் இடத்துல வந்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்பதனால சமாதானம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், சகல ஆவியின் கனி உடையவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? மிக முக்கியமாக மனைவிகளுக்கு எழுதும்பொழுது 1 பேதுரு 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே மன்னிக்கணும், 1 பேதுரு 5 கிடையாது, 1 பேதுரு 3ன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாசிச்சிடலாமா? அங்கே ஒரு இடம் வாசிச்சிடலாமா? 1 பேதுரு வாங்கப்பா, 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே மனைவிகளை குறித்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்களா யாராவது கணவன் பிரச்சனை, எங்கள் கணவன் ரொம்ப ஹார்டாக இருக்காங்க அப்படின்லாம் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, கணவனை நேசியுங்கள், கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதே வேளையில் 100% தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழுங்கள். அல்லேலூயா. கணவனை நேசிங்க, கணவனுக்கு கீழ்ப்படிங்க, 100% தேவ பக்தி உள்ளவர்களாய் உங்களுடைய தேவ பக்தியை என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழுங்கள். நீங்கள் அவங்களுக்கு போதகம் பண்ணவே வேணாமா. நீங்கள் உட்காந்து இன்றைக்கி எங்கள் சபையில் என்ன பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா, வா உட்கார சொல்கிறேன் உனக்கு, அது எதுவுமே வேணாமா. நம்முடைய பயபக்தி, நம்முடைய நடக்கையிலேயே கணவன் என்ன பண்ணுறாராம், மனம் திரும்பிடுறாராம். பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இது மனைவிக்குன்னு கிடையாதுங்க, கணவனுக்கும் பொருந்தும். கணவனுக்கு கிடையாது, பெற்றோருக்கும் பொருந்தும். பெற்றோருக்கு மாத்திரம் கிடையாது, பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு எழுதும் போது டைரக்டா மனைவியின் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதிட்டார். இது மனைவிகளுக்கு மட்டுமல்ல, கணவன்களுக்கும் பொருந்தும், பெற்றோருக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும். நீங்க போய் அங்க என்ன பண்ணக்கூடாது,
சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்களை நேசிக்கணும், அவர்களிடத்தில் அன்பு காட்டணும், செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யுங்க. அதே நேரத்தில் 100% பக்தி உள்ளவர்களாக இருங்க. உங்களுடைய அன்புள்ள நடக்கை, ஆவியின் கனிகள் உங்கள் நிமித்தம் வெளிப்படுறத அவங்க பார்த்து ஒரு நாள் மனம் திரும்பாத கணவனாக இருந்தாலும், மனம் திரும்பாத மனைவியாக இருந்தாலும், மனம் திரும்பாத பிள்ளைகளாக இருந்தாலும், மனம் திரும்பாத பெற்றோராக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் வந்து மண்டிட்டு எனக்காக ஜெபம் பண்ண நானும் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, அது சமீபம், மிக சமீபம். ஆனால் வராததுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவங்கள நீ நரகத்துக்கு தான் போவ, நீ சாவுவ, நீ எங்கே போக போகிற? நரகத்துக்கு தான் போக போகிற, நான் பரலோகத்துக்கு தான் போக போகிறேன், அங்கேருந்து உன்னை பார்ப்பேன், தவிச்சு நிற்பப்பார் நெருப்பில், அப்போ தான் உனக்கு புத்தி வரும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் வார்த்தை கிடையாது, வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு இயேசுவை காட்டும். நான் என்ன சொல்கிறேன், எங்கெல்லாம் உங்களால் சொல்ல முடியலையோ அங்கெல்லாம் இயேசுவை போல வாழ்ந்து காட்டுங்கள். அல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலையோ அங்கெல்லாம் இயேசுவை போல வாழ்ந்து காட்டுங்க. ஜனங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கட்டும் ஜனங்க. அல்லேலூயா. அழைத்தவரை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில். அப்போ தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று, பங்கு பெற வேண்டும் என்று, பரிசுத்தவான்களாய் வாழும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க முதல்ல இருந்து. தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைத்திருக்கிறார். சமாதானம் உள்ளவர்களாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ அழைத்திருக்கிறார். அழைத்தவரை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். இதுதான் நம்ம மேலே இருக்கிற பொதுவான அழைப்பு. எல்லா கிறிஸ்தவர்கள் மீது இருக்கிற ஒரு அழைப்பு இதுதான். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அதனால் இந்த அழைப்பில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்க? ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர், நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கட்டும். இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர்களுடைய குடும்பங்கள் கட்டப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் வெறுமையாக கர்த்தர் திரும்ப அனுப்பாதீங்க. நன்மையான காரியங்களை அவர்கள் இந்த காலை வேளையில் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு என்ன தேவையோடு அவங்க வந்தாங்களோ ஆண்டவரே, அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீ சந்தித்து ஆண்டவரே, என்ன எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எல்லா கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆஸ்வதிங்க. உம்முடைய அழைப்பில், பரிசுத்தத்தில் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் சமாதானம் உள்ளவர்களாய் உம்முடைய ஐக்கியத்தில் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மை அறிவிக்கிற மேலான கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?